பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனம். இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தையை இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி நீங்கள் வாசிக்கலாம். என்னை தேவன் காப்பாற்றுகிறார், நான் அவரை நம்புகிறேன். நான் அஞ்சவில்லை, அவர் என்னை காப்பாற்றுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் தேவன் உங்களை காப்பாற்றுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கடினமான பாதையில் நீங்கள் கடந்து போனாலும், அந்த சூழ்நிலைகளை கண்டு அதை நினைத்து நீ பயப்பட வேண்டாம். தேவன் உங்களை காப்பாற்றக்கூடியவராய் இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தராகிய யெகோவா என் பலன், அவர் என்னை காப்பாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். யெகோவா தேவத்தை நீங்கள் நம்பும்போது, நீங்கள் நம்புகிற காரியத்திற்கு அவர் உங்களுக்கு பலனை தருகிறார். அதனால தான் தாவீது சொல்லும்போது, கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானார், அவர் எனக்கு இரட்சிப்புமானார். பிரைஸ் தி லார்ட். அவர் எனக்கு இரட்சிப்பாக இருக்கிறதுனால நான் யாருக்கு பயப்படுவேன்? பிரைஸ் தி லார்ட். எந்த சூழ்நிலையிலையும் பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு பலனாய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஏசாயா 45:22 சொல்லுகிறது, பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவனை நோக்கி பார்ப்போம். வேறு எந்த வழியும் இல்லைங்க, வேறு எந்த மார்க்கமும் இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், கர்த்தரை நம்புங்க, உங்கள் சூழ்நிலைகள் மாறும். வேதம் சொல்லுகிறது, அவரே நம்மை காப்பாற்றுகிறவர். அவரை நம்பும் பொழுது அந்த பயம் விலகும். பாருங்க, இந்த கால வேளையில் பயத்திற்கு இடம் கொடுக்காம கர்த்தரை நம்புவோம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 62:11, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் இரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் மூலமாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். இன்றைக்கு நான் சொல்லுவேன், உங்களுக்கு கர்த்தரால் செய்யப்படும் பிரதிபலன் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அவருக்கு முன்பாக பிரதிபலன் கடந்து வருகிறங்க. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு அவரால் உங்களுக்கு பிரதிபலன் உண்டாகும். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா நெருக்கங்களையும் எல்லா சேலஞ்சஸையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்.
உம்மிடத்திலிருந்து ஒரு பிரதிபலன் எங்களுக்கு கடந்து வரட்டும். அதை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.